World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்திக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி பயிற்சி மையத்தின் மாணவர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். நம்முடைய பயிற்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் 3வது வாரத்தில் விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கடந்த 46 மாதங்களாக 46 வகுப்புகள் நம்ம நடத்தி முடிச்சிருக்கோம். இந்த மாதம் ஜூலை மாதத்தில் 47வது வகுப்பாக என்ன தலைப்பில் வகுப்பு பார்க்க போகிறோன்னா சீக்ரெட் நம்பர் சூட்சம எண் அப்படிங்கிற தலைப்பில் வகுப்பு படிக்க போகிறோம். ஸோ பொதுவாக ஜோதிடத்தில் எண் கணிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி அதிர்ஷ்டகரமான பெயர்களை நம்ம வச்சு கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேருக்கு சரியான பேர் ஜாதகப்படியே அமைஞ்சிரும். அதுக்கப்புறம் சில பேருக்கு தவறான பேர் வச்சுருக்கும் போது அதை நியூமராலஜி படி பார்த்து எண்கணிதப்படி பார்த்து அந்த பேரை நம்ம சரி பண்ணி கொடுக்குறோம். அந்த வகையில் நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குமாரசாமிய நூல் ரெஃபரன்ஸ் அடிப்படையில் தமிழ் எண்கணிதத்தை பயன்படுத்தி தான் நம்ம பெயர்கள் வச்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த எண்கணித கான்செப்டில் இந்த சீக்ரெட் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அற்புதமான சப்ஜெக்ட். ஒரு மனிதனுடைய ரகசியத்தை பற்றி சொல்லக்கூடியது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி பயணிக்க போகுது, அவங்க என்ன மாதிரியான தொழிலை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க, அவங்க வாழ்க்கை பாதை எப்படி இருக்கும், வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், இந்த ஜென்மம் அவங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை பயணத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த சீக்ரெட் நம்பர் அக்யூரஸியாக 100% சொல்லும். ஸோ அப்போ அந்த சீக்ரெட் நம்பரை எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறது? நம்ம பிறந்த தேதின்னு ஒன்று இருக்கும், அதுலேருந்து சூஸ் பண்ணுறதா, பிறந்த தேதி எல்லாத்தையும் கூட்டினா ஒரு நம்பர் வரும், அதுலேருந்து சூஸ் பண்ணுறதா, நம்ம ஒரு பேரெல்லாம் கூட்டினா ஒரு நம்பர் வரும், அதுலேருந்து சூஸ் பண்ணுறதா, இப்படி எல்லாருக்கும் ஒரு மல்டிபிள் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த சூட்சம எண் அப்படிங்கிறது எப்படி நம்ம சூஸ் பண்ணணும், எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய தமிழ் மாத பிறந்த தேதியிலேருந்து எடுக்கணும். அதுதான் நம்மளுடைய சீக்ரெட் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நீங்கள் பொதுவாகவே இங்கிலீஷ் டேட்டை மட்டும்தான் எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க. பொதுவாக இங்கிலீஷ் டேட்டை நம்ம எல்லோரும் பார்த்துட்ருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய இங்கிலீஷ் டேட் பார்த்திங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் 10/10/1991 நான் பிறந்திருக்கேன். ஸோ அப்போ என்னுடைய பர்த் நம்பர் பார்த்திங்கன்னா 10, அப்போ 1 அப்படின்னு சொல்லி வரும். இந்த 10/10/91 நம்ம கூட்டினோம்னா 22 வரும். ஸோ அப்போ 4 வரும். இது நம்ம நார்மல் நியூமராலஜியில் நம்ம படிக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் இந்த தமிழ் மாத பிறந்த தேதிங்கிறது என்னென்னா, நான் 10/10/91 பிறந்திருக்கேன்னா அக்டோபர் மாதம். அப்போ என்ன மாதத்தில் பிறந்திருக்குன்னா புரட்டாசி மாதத்தில் பிறந்திருக்கேன். புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி தான் நான் பிறந்தது. அப்போ இந்த 24ன்னு வருது பார்த்திங்களா, தமிழ் மாதத்தில் வரக்கூடிய இந்த தேதி இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் தான் சீக்ரெட் நம்பர்னு பேர். அப்போ தமிழ் மாதம் புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி நான் பிறந்திருக்கேன். அப்போ இந்த 24ங்கிற நம்பரை நம்ம என்ன பண்ணிக்கணும், 0 to 9 சீரீஸில் கொண்டு வந்துடணும். அப்போ 24னா 2 + 4 6. அப்போ 6 அப்படிங்கிறது தான் என்னோடய லைஃபோட சீக்ரெட் நம்பர். இப்படி எல்லாருமே நீங்கள் எடுத்துக்கலாம். 6ங்கிறது தான் என்னுடைய சீக்ரெட் நம்பர், சூட்சம எண்ணுன்னு சொல்லலாம். அது மாதிரி தமிழ் மாதம் இப்போ நீங்கள் ஆவணி மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்கலாம், வைகாசி மாதம் 20ஆம் தேதி பிறந்திருக்கலாம், ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி பிறந்திருக்கலாம், பங்குனி மாதம் 4ஆம் தேதி பிறந்திருக்கலாம். எந்த தேதியில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய தமிழ் மாத பிறந்த தேதியை 0 to 9க்குள்ளே சிங்கிள் நம்பராக கொண்டு வந்துடுங்க. இதுதான் உங்களுடைய சூட்சம எண், சீக்ரெட் எண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இந்த நம்பரை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. இந்த நம்பரை வச்சு என்ன சார் நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த நம்பரை வச்சு என்ன சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இந்த நம்பருக்கான கிரகம் என்ன அப்படிங்கிறத அடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்னோட 6ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோமா. தமிழ் எண் கணிதத்தில் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு கிரகம் இருக்குது, அதை முதல்ல நம்ம பார்க்கணும். ஸோ தமிழ் எண் கணிதம் குமாரசாமி நூலின் அடிப்படையில் தமிழ் எண் கணிதத்தை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், 6ஆம் நம்பர்னு சொல்லியிருக்கேன்னா, என்னுடைய சூட்சம எண் 6 அப்படின்னா தமிழ் எண் கணிதத்தில் சனின்னு வரும். இது வரைக்கும் நீங்கள் ஆங்கில எண் கணிதத்தில் என்ன படிச்சிருப்பீங்க, வெஸ்டர்ன் நியூமராலஜியில் 6னாலே சுக்கிரன்னு படிச்சிருப்பீங்க. 6னா சுக்கிரன் வராது, 6னா சனி. இதை
நிறைய இடங்களில் அப்ளை பண்ணி பார்த்து நிறைய இடங்களில் துல்லியமாக இதனுடைய பலன்களை கொடுக்குது. அதனால தான் அது ஸ்ட்ராங்காக வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். தமிழ் எண்கணிதப்படி 6ங்கிறது சனி. அப்போ இந்த சூட்சும எண் என்ன சொல்ல வருது அப்படின்னா, யாரெல்லாம் சூட்சும எண் 6ஆக வருதோ அவர்கள் சனியோடைய கண்ட்ரோலில் இயங்கக்கூடிய மனிதர்கள்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் சனி தான் வந்து உங்களை வந்து அப்படியே குத்தகைக்கு எடுத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். நீங்கள் அவர் சொல் பேச்சு தான் கேட்டு நடக்கணும். அவரோட இன்சார்ஜில் தான் நீங்கள் வாழணும்னு அர்த்தம். சனியை மீறி நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தன்மை தான் இந்த சீக்ரெட் நம்பர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் இந்த சனியோடைய காரகத்துவம் சார்ந்த விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ சனி சம்மந்தமாக என்னென்ன காரகத்துவம் உங்கள் லைஃப்பில் இருக்கோ அது எல்லாத்தையுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கிற சூழல் வரும். அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம், யாருக்கெல்லாம் சீக்ரெட் நம்பர் சனின்னு வருதோ அவங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் டெவலப் ஆகும். யாருக்கு வந்து சனி சீக்ரெட் நம்பர் 6ன்னு வருதோ அவங்க வாழ்க்கை 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் டெவலப் ஆகும். ஏன்னா சனியோட ஒரு சைக்கிள் வந்து 30 வருஷம். அவங்களுக்கு வாழ்க்கையில் வயசு ஆக ஆக 30, 35, 40, 45, 50, 55 இப்படி வயசு ஏற ஏற அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க கடுமையாக உழைச்சி தான் வாழ்க்கையில் பெரிய ஆளாக முடியும். உழைக்காமல் ஷார்ட்கட்டாக பெரிய ஆளாக முடியாது. ஏன்னா சனியோடைய தன்மையில் முழுக்க முழுக்க இயங்கக்கூடியவங்க இவங்க. அப்போ இந்த சீக்ரெட் நம்பர் ஒரு மனிதனோட வாழ்க்கையில் எப்படிலாம் தாக்கத்தை ஏற்படுத்துது பாருங்கள். பேசிக்காக ஒரு காமன் சென்ஸோடு நம்ம யோசிப்போம். நம்மளோட பிறந்த தேதியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஐயோ எனக்கு பிறந்த தேதி சரியில்லை சார், அப்போ நான் மாற்றிக்கிறேன்னா மாற்றவே முடியாது. அது பிரபஞ்சம் நமக்கு கொடுத்தது. அதுமாதிரி எந்த தமிழ் மாதத்தில் எந்த தேதியில் பிறந்திருக்கீங்களோ அதையும் மாற்ற முடியாது. அப்போ இந்த சீக்ரெட் நம்பரை யாராலையும் மாற்ற முடியாது. இது உங்களுக்காக விதிக்கப்பட்ட விதின்னு சொல்லலாம், டெஸ்டினின்னு சொல்லலாம். இதே பேர் சரியில்லை, பேரோட கூட்டு எண் சரியில்லை, அப்போ அந்த பேரை மாற்றி வேற ஒரு அதிர்ஷ்டகரமான கூட்டு எண் வைக்கிறது நம்ம மாற்றிக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த பிறந்த தேதியையும் இந்த தமிழ் மாத பிறந்த தேதியும் நம்மளால் மாற்ற முடியாது. இந்த சீக்ரெட் நம்பர் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கூட பயணிக்கக்கூடியது. இதில் என்ன பண்ணிக்கலான்னா, சீக்ரெட் நம்பர் அப்படிங்கிறோடைய தன்மை என்ன கிரகமோ அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவங்களும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே இயங்கிக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம். இதே ஒரு வேளை சீக்ரெட் எண் 4 வருதுன்னு பார்த்தீங்களா, அவங்க வாழ்க்கையில் ஹார்ட் ஒர்க்கே பண்ணாமல் ஷார்ட்கட்லாம் பெரிய ஆளாக முடியும். இப்போ இன்கேஸ் வந்து ஒருத்தவங்க வைகாசி மாதம் 4ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 4 வந்து தமிழ் நியூமராலஜியில் ராகு வரும். ஸோ இவங்க லைஃப் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஷார்ட்கட் வேஸில் பிரம்மாண்டமான வாழ்க்கையை சீக்கிரம் அடையக்கூடிய சூழல் வரும். ஒரு மாயை தோன்ற வாழ்க்கையாகவே இவங்க வாழ்க்கை இருக்கும். சட்டத்திற்கு புறமான செயல்பாடுகளில் அதிகமாக ஈடுபடக்கூடிய சூழல் வரும். ஏன்னா ராகுவோட காரகத்துவங்கள் ஃபுல்லாகவே அவங்க வாழ்க்கையில் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இப்படி ஒரு கிரகம் என்னங்கிறத சீக்ரெட் நம்பரில் கண்டுபிடிச்சிட்டு, சீக்ரெட் நம்பருக்கான கிரகம் தமிழ் நியூமராலஜி படி என்னங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அந்த கிரக காரகத்துவத்தை எடுத்து படித்தீங்கன்னா அதனோட விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இதான் அதோடைய கான்செப்ட். இது கிரக காரகத்துவத்தை வச்சு டைரெக்டாக சொல்லிடுறோம். இதை இன்னும் சூட்சமமாக ஜாதகத்துக்குள்ளே போய் நம்ம பார்க்க முடியும். அது எப்படி ஜாதகத்துக்குள்ளே பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய சீக்ரெட் நம்பர் சனின்னு சொல்லிட்டோமா, ரைட். இந்த சனி ஜாதகத்துக்குள்ளே எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் சீக்ரெட் நம்பருடைய கிரகம் ஜாதகத்தில் நம்ம லக்னத்தின் அடிப்படையில் எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். ஸோ இப்போ நான் வந்து விருச்சக லக்னத்தில் பிறந்திருக்கேன். சனி வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய சீக்ரெட் நம்பர் 6, அதனுடைய கிரகம் வந்து சனி. அந்த சனி வந்து லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்குது. அப்போ அந்த சனி வந்து இந்த லக்னத்துக்கு என்ன ஆதிபத்தியம்னா 3, 4 ஆதிபத்தியம். அப்போ என்னென்னா சனியோடைய காரகத்துவமும் அவங்க வாழ்க்கையில் இயங்கிக்கிட்டே இருக்கும். அது என்ன ஆதிபத்தியம் வாங்குது? 3, 4 ஆதிபத்தியம். அது எங்கே இருக்குது? 3ல் இருக்குது. ஸோ அப்போ இந்த பாவ காரகத்துவங்களும் அவங்க வாழ்க்கையில் இயங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன சொல்லிடலாம், என்னோடய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சனியோடைய காரகத்துவமும் 3, 4ஆம் பாவ காரகத்துவமாக தான் என் வாழ்க்கை முழுவதும் எல்லா நிகழ்வுகளும் நடக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய சீக்ரெட் நம்பருக்கு
தமிழ் நியூமராலஜி படி என்ன கிரகம், அது ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தியம் வாங்குது, அதனோட காரகத்துவம் என்ன, எப்படிலாம் அது வாழ்க்கையில் அவங்க பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிறத அழகாக சொல்ல முடியும். ஒருவேளை இந்த சீக்ரெட் நம்பரோட கிரகத்தோட தசாபுக்தியாக வந்தால் அவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய நல்ல விஷயங்களோ இல்லை கெட்ட விஷயங்களோ அவங்க அனுபவிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அது எப்படி பிரிக்கணும்னா, அந்த கிரகத்தோட வலிமையை பொறுத்து நல்ல பலன்களா கெட்ட பலன்களா நம்ம பிரிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த சூட்சும எண். அப்போ அந்த சூட்சும எண் எப்படிப்பட்ட பலன்களெல்லாம் கொடுக்குங்கிறத நாம் இந்த கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸோட ஜாதகத்தை போட்டு பார்த்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸை எடுத்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். பொதுவாகவே இந்த விடிஆர் கிளாஸே வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு ஆயிரக்கணக்கான ஜாதகத்தில் அப்ளை பண்ணி கஸ்டமர்கிட்டருந்து நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு, இந்த அமைப்பு கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அவங்க கொடுத்த ஃபீட்பேக் அடிப்படையாக வச்சு தான் அந்த சப்ஜெக்டே நம்ம நடத்துகிறோம். அப்போ இந்த சீக்ரெட் நம்பர் வந்து பல பேரோட வாழ்க்கையில் எக்ஸாக்டாக வேலை செய்யுது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜாதக ஆராய்ச்சி வகுப்பு சொல்ல போகிறேன். இது 47வது வகுப்பாக நடைபெற போகுது. இதன் மூலமாக சீக்ரெட் நம்பர் என்னென்னு உங்கள் வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் நீங்கள் ஜெயிக்க முடியுங்கிறத இதன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான பரிகாரங்களும் இருக்குது, அந்த பரிகாரங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வகுப்பு வந்து 18/7/2026 சனிக்கிழமை அன்னைக்கு நடைபெறுது. காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடைபெறும். இதற்கான கட்டணம் 500 ரூபாய் தான். முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 200 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்கோங்க. விருப்பம் இருக்கிறவங்க கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.